ஹலோ வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஆல் இண்டியா பார் எக்ஸாம் லெக்சர்ஸ்க்கு இன்றைக்கி நம்ம இன்ட்ரடக்டரி லெக்சர் எடுக்க போகிறோம். அதாவது இந்த ஆல் இண்டியா பார் எக்ஸாம் AIBE ஓட இன்ட்ரடக்டரி லெக்சர். இந்த லெக்சர் என்னெல்லாம் தலைப்பு நம்ம இதில் பார்க்க போகிறோன்னா, முதல்ல இந்த ஆல் இண்டியா பார் எக்ஸாம்ங்கிறது என்ன, அது சிலபஸ் என்ன, அதை எப்படி அட்டெம்ப்ட் பண்ணணும், அதெல்லாம் பற்றி நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம் என்ன, இந்த ப்ராசஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்ஸ் ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷனோட வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் கூகுள் பண்ணி ஆல் இண்டியா பார் எக்ஸாம்னு போட்டிங்கனாலும் வரும், இல்லை பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா வெப்சைட் போயிட்டு அதில் அந்த லிங்க் இருக்குது, ஆல் இண்டியா பார் எக்ஸாமோட லிங்க் இருக்குது. அதனால் அதுலேருந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் பண்ணிக்கலாம். இப்போது ஃபெப்ரவரியில் 17th ஆல் இண்டியா பார் எக்ஸாம் நடக்க போகுது. இந்த லெக்சர் சீரீஸில் நம்ம மேபி ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோவோ இல்லை 10 நாளைக்கு 1-2 வீடியோவோ நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். அதனால் இந்த 17th பார் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு இந்த லெக்சர்ஸ் கிடையாது. இது அடுத்த வருஷம் பார் எக்ஸாம் எழுதுகிறாங்க இல்லையா, அவங்களுக்கான லெக்சர்ஸ். ஏன்னா இப்போது இன்னும் ஒரு 10 நாள் தான் எக்ஸாமுக்கு இருக்கிறதுனால நம்ம ஒரு கிராஷ் கோர்ஸ் அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இப்போது முன்னாடி இருந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2011 2012 இருந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் பார்த்தோன்னா, இந்த ஆல் இண்டியா பார் எக்ஸாம் நம்ம தமிழ்நாடு அட்வொகேட்ஸ்க்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான எக்ஸாமாக இருந்திருக்கு. இப்போ ஓவரால் பாஸ் பர்சன்டேஜ் 70 to 60 to 70 75% இருந்தாலுமே தமிழ்நாடில் பாஸ் பர்சன்டேஜ் 55% தான். அதுவும் தமிழ் மீடியமில் எழுதுகிறவங்களுக்கு கம்மி. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது இந்த லெக்சர்ஸை நம்ம இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் அதெல்லாம் இங்கிலீஷில் இருந்தாலுமே சிம்பிள் இங்கிலீஷில் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஆஸ் லாயர்ஸ் அண்ட் அட்வொகேட்ஸ் நம்ம இங்கிலீஷும் நல்லா கற்றுக்கணும். அதே மாதிரி இந்த ஃபெமிலியரைசேஷன் வச்சுக்கணும் இங்கிலீஷ் டேர்ம்ஸுக்கும். ஆனால் நம்ம தமிழில் லெக்சர்ஸ் ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். இது அதாவது இங்கிலீஷ்க்கு ஃபெமிலியராக இருக்கிற அட்வொகேட்ஸ் தமிழ்நாடுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லெக்சர்ஸ். அதே மாதிரி தமிழ்லேயே படித்தவங்க, தமிழ் மீடியம்லேயே படித்தவங்களுக்கும் சிம்பிளாக இருக்கும். அதே மாதிரி நம்ம தமிழ் மீடியமில் படித்தவங்களுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடாதுங்கிறதுனால சிம்பிள் இங்கிலீஷ் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அந்த மாதிரி எதாவது இஷ்யூஸ் இருந்தால் நான் என்னோடய இமெயில் அட்ரஸ் இங்கே கொடுத்துருக்கேன், lawbadri@gmail.com. அதில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன ஹெல்ப், என்ன இஷ்யூஸாக இருந்தாலுமே சார்ட் பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் இந்த லெக்சர் சீரீஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. எதுவும் டைரக்ட் காஸ்ட் இன்டைரக்ட் காஸ்ட்லாம் எதுவும் கிடையாது. இது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அட்வொகேட்ஸ்க்கெலாம் அவங்களோட பெனிஃபிட்டுக்காக நம்ம இது பண்ணுறோம். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் கவலையே படாமல் நீங்கள் எனக்கு எழுதுங்க, லெக்சர்ஸ்லாம் பாருங்கள். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸில் ஏதாவது லெக்சர்ஸ் வேணும்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள், தாராளமாக அதை பற்றி நம்ம லெக்சர்ஸ் அப்லோட் பண்ணலாம். இப்போ சிலபஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் பார் கவுன்சில் வெப்சைட்டில், அதாவது AIBE வெப்சைட்டில் கொஞ்சம் முன்ன பின்ன இந்த தலைப்புகள்லாம் இருக்குது. ஸோ பட் இருந்தாலுமே இதுதான் சிலபஸ். இது நிறைய வருஷமாக இந்த சிலபஸ் தான் வச்சிட்ருக்காங்க. கான்ஸ்டியூஷன் லா இருக்குது, கிரிமினல் ப்ரொசீஜர், CPC. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது மெயின் ஆக்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி லா, எவிடன்ஸ் ஆக்ட், IPC, கான்ட்ராக்ட் லா, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட், CPC, CRPC அண்ட் கான்ஸ்டியூஷனல் லா. ஸோ இதுலேருந்து தான் நீங்கள் 10 to 8 கொஸ்டின்ஸ் வருது. மற்றதெல்லாம் ஆஃப்கோர்ஸ் டார்ட் இருக்குது, டாக்ஸேஷன் இருக்குது, ப்ரொஃபஷனல் எத்திக்ஸு, ADR, இதெல்லாம் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், இதெல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் சில தலைப்புகள்லாம் படிக்காமல் விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் பண்ணாதீங்க, எல்லாமே படிங்க, கவலைப்படாதீங்க. வீடியோ லெக்சர்ஸ் நம்ம அப்லோட் பண்ணலாம். உங்கள் தெரிஞ்சவங்கக்கிட்ட கேளுங்க. என்ன ஒரு பெனிஃபிட்னா, AIBE எக்ஸாமுக்கு பேர் ஆக்ட்ஸ் பர்மிட்டட். ஸோ உங்களுக்கு பேர் ஆக்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சிம்பிளாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான். இது இன்னும் நம்ம கம்பசூத்திரம் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, சிம்பிளான விஷயந்தான். பட் உங்களுக்கு இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனோட கான்டெக்ஸ்ட்டில் சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் மனசில் ஈஸியாக பதியும், அவ்வளோதான். இப்போ உங்கள் லெக்சர்ஸ்லாம் ரொம்ப டீட்டெயில் லெக்சர்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உங்களோட 5 வருஷம் BA-LLB கோர்ஸ்லையோ இல்லை 3 வருஷம் LLB கோர்ஸ்லையோ நல்லா சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் இந்த AIBE எக்ஸாமுக்காக நம்ம கொஞ்சம் ரிகலெக்ட் பண்ண போகிறோம். அதாவது நம்ம ஃபுல் ஃப்ளெஜ் லெக்சர்ஸ்
அதெல்லாம் வந்து எடுக்க போகிறதில்ல. ஜஸ்ட் உங்களுக்கு இந்த தலைப்பு, இந்த சாப்டரு, இந்த சப் சாப்டர், இந்த செக்ஷனில் என்னெல்லாம் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான், சிம்பிள். இதில் வந்து ஒன்றும் காம்ப்ளிகேட் பண்ணுறதுக்கோ இல்லை ஏபியை பார்த்து பயப்படுறதுக்கோ எதுவும் கிடையாது. நம்ம கொலோக்கியலாக சொன்னாலும் அது சப்ப மேட்ரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மனசில் வந்து இது வந்து ஈஸி, இது வந்து ஒன்றும் கஷ்டம் கிடையாது, பட் இது ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க. நீங்கள் வந்து ஐயோ தமிழ்நாட்டில் வந்து 55% தான் பாஸ் ஆகிறாங்க, நான் அந்த 55 வருவேனா இல்லை 45 வருவேனா, அதை பாஸ் ஆக 45 வருவேனா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, நான் உங்களுக்கு இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த பர்சன்டேஜ் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் வந்து சீரியஸாக எடுத்துக்கோங்க. பட் இது வந்து கஷ்டம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகே, என்ன மேட்டர்னா சிம்பிள். அதாவது ஸ்மால் கமெண்ட்ரிஸ், பெரிய பெரிய கமெண்ட்ரி, பெரிய பெரிய புக்கெலாம் வாங்கி படிக்கணும் இல்லை, சின்ன கமெண்ட்ரி வாங்கி படிங்க. கமெண்ட்ரி படிக்கும்போது செக்ஷன் படிங்க, அதே மாதிரி அதில் கொடுத்துருக்க கமெண்ட்ஸ் படிங்க. அந்த கமெண்ட்ரி வந்து உங்களுக்கு என்னென்னா அந்த செக்ஷனில் ஒரு வேர்டுக்கும் இன்டர்பிரிட்டேஷன் என்னங்கிறத கற்றுக் கொடுக்கும். ஓகே, சப்போஸிங் உங்களுக்கு டீட்டெயில் கமெண்ட்ரி இருக்குது அப்படிங்கிறனா அதில் டைம் வேஸ்ட் ஆகிடும் உங்களுக்கு. அதான் மெயின் மேட்ரு. ஏன்னா நீங்கள் வந்து இப்போது நீங்கள் லா முடிச்சுட்டு ஐ திங்க் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, அதெல்லாம் பண்ணுவீங்க இல்லையா, டெய்லி படிங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். டெய்லி ஒரு 1 hour படிங்க போதும். இது வந்து ஒரு பெரிய இது கிடையாது. ஏன்னா நீங்கள் லாவில் படித்ததோ கேட்டதோ தான் நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ண போகிறீங்க. டெய்லி 1 hour படிங்க. காலங்காத்தால் எழுந்து படிங்க. இல்லை முடியலையா, நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்களா, பஸ்ஸில் போகிறீங்களா, அப்போ போகும்போது படிங்க. இது மாதிரி பட் டெய்லி படிங்க, டெஃபினட்டாக படிங்க. ஓகே, அண்டு இப்போ என்னென்னா வந்து லா முடிச்சுட்டு உடனே வந்து நம்ம ஒரு அட்வொகேட் கிட்ட சேருவோம். அப்புறம் வந்து நம்ம நிறைய டைம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணுவோம். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே பேசி ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம், அட்வொகேட் ஃப்ரெண்ட்ஸு, அவங்களே பேசி டைம் வேஸ்ட் பண்ணுவோம். அதுதான் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஓகே, நிறைய பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் அதுக்குன்னு சில் அவுட் பண்ணணும், ஜாலியாக இருக்கணும் அப்படின்லாம் இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்ல, சில் அவுட் பண்ணுங்கள். ஓகே, நவ் கம்மிங் பேக், இந்த ஒரு ஆக்டில் இருக்க டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா உங்களுக்கு 3 hours and 30 minutes இருக்குது இந்த எக்ஸாமில். உங்களுக்கு பேர் ஆக்டும் அலவுடு, புரியுதுங்களா? ஸோ அதனால் நீங்கள் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ், ஒரு ஆக்ட் எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னாங்களே உங்களுக்கு வந்து அந்த பாதி ஆக்ட் தெரிஞ்ச மாதிரி, புரியுதுங்களா? அந்த ஒரு சாப்டர் சப் சாப்டர் எப்படி ஸ்ட்ரக்சர் ஆகிருக்குங்கிறது பார்க்கும்போதே நமக்கு வந்து தெரியும். நீங்கள் ஆக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ங்க அது. என்னென்னா அந்த சீக்வென்ஸாக அவங்க வந்து அந்த சாப்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அது. அதாவது இந்த லாலியே வந்து நம்ம வந்து அழகு பற்றி, அழகாக இருக்கிறத பற்றி நம்ம வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து அந்த பேஷன் இருக்கணும். ஓகே, ஸோ அதில் நிஜமாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா டீப் டவுன் அழகாக இருக்கும் அவங்க ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கிறது. ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம இந்த லெக்சர்ஸில் பார்க்கலாம். ஓகே, அண்ட் இந்த ஏஐபிக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்கள் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க இல்லையா, அது வந்து அட் த காஸ்ட் ஆஃப் த கிளையண்ட் அப்ளை பண்ணுவீங்க இல்லையா. அதாவது காஸ்ட்னா மணி மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு விஷயம் தெரியாமல் நீங்கள் ஏதாவது சொல்லி அந்த கேஸ் லூஸ் ஆகிடுச்சோ, இல்லை இந்த ஒரு இன்ட்ரீம் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு அகெயின்ஸ்டாக டிசைட் ஆச்சோ, அதோட பெயின் வந்து உங்கள் கிளையண்ட்டுக்கு தானே. ஸோ அதனால் நம்மளோட டியூட்டி இல்லையா, அதாவது லா வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிறது. லா கடல் மாதிரி எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிடாது, அது வந்து ஸ்லோவாக தான் நமக்கு தெரிய வரும். பட் இருந்தாலுமே பேசிக்ஸ்லாம் வந்து கற்றுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா. ஸோ அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் வந்து தமிழ்லையும் கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கொஸ்டின் நீங்கள் இங்கிலீஷில் அட்டென்ட் பண்ணுறதுனாலுமே கவலைப்படாதீங்க, ஒன்றும் இல்லை. இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இங்கிலீஷ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆக்டோட டேர்ம்ஸ் அதை வந்து நீங்கள் ஃபெமிலியர் ஆகிட்டிங்கனாலே ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாஸ் பர்சன்டேஜ் வந்து 40-35% உங்களுக்கு இந்த ஸ்லைடில் பார்க்குற மாதிரி. ஸோ அதனால் ஒன்றும் கவலையே கிடையாது, 40-35 தான். அதனால் ரொம்ப ஈஸி தான். அதனால் ஜாலியாக படிங்க, என்ஜாய் பண்ணி படிங்க. ஓகே, ஸோ நம்ம இந்த லெக்சர் சீரீஸில் என்னெல்லாம் பண்ண போகிறோம், முதல்ல வந்து சிம்பிள் லெக்சர்ஸ். ஓகே, எப்படி படிக்கணும் ஒரு செக்ஷன்லையும் நம்ம சொல்லணும். பட் நீங்கள் தான் படிக்கணும். நான் உங்களுக்காக இங்கே லெக்சர்ஸில் உட்காந்து படிச்சுட்டு இருக்க மாட்டேன். ஒரு இண்டிவிஜுவல் செக்ஷனை நீங்கள் தான் படிக்கணும். பட் எப்படி படிக்கணுங்கிறத நம்ம வந்து டீல் பண்ணுவோம். அண்ட் இந்த படிக்கிறது தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஸ்கில். இப்போது ஒரு சக்ஸஸ்ஃபுல் லாயருக்கும் ஒரு ஃபெயிலியர் லாயருக்கும் வந்து உண்டான டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான். அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக படிக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஓகே, அப்புறம் வந்து
இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்ம கொஞ்சம் சாம்பிள் கொஸ்டின்ஸ் ஒரு மாடல் கொஸ்டின்ஸும் நம்ம வந்து டீல் பண்ணுவோம் டெஃபினட்டாக. அது வந்து நம்ம ஈஸியாக டீல் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு சாம்பிள் ஆர் மாடல் மாதிரி. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஆர்பிட்ரேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போது எடுத்தோடனே சிஆர்பி சிசிபிசிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் ஆர்பிட்ரேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சம்திங் தட் இஸ் நாட் வெரி காம்ப்ளிகேட்டட், பட் இருந்தாலுமே வந்து அதில் வந்து உங்களுக்கு ஆர்பிட்ரேஷனில் ஏடிஆர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷனில் உங்களுக்கு 4 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ பாய், டேக் கேர், ஆல் தி பெஸ்ட். இந்த லெக்சர்ஸை நல்லா யூஸ் பண்ணுங்கள். இந்த லெக்சர்ஸை வந்து பெட்டர் ஆக்கிறதுக்கு உங்களோட இன்புட்ஸ் வந்து தேவை. அதனால் தாராளமாக நீங்கள் எழுதுங்க, lawbadri@gmail.com எழுதுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட், பாய்.